கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ரூபி மதுரவாணி சுகரூபிணி மதுரவாணி சுகநாத மனோ மகிழி மீனாட்சி மனோ மகிழ் மீனாட்சி ஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி பாண்டிய ராஜகுமாரி பவானி பாண்டிய ராஜகுமாரி பவானி பாண்டிய ராஜகுமாரி பவானி பஞ்சமி பரமேஸ்வரி ரெண்டு மரம் தர அம்மா இன்னும் மனம் இல்லையோ ஜனனி மதுரை அரசி மீனாட்சி மதுரை அரசி மீனாட்சி தேவி மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரும் இசை பாடும் மாலவந்தோதரி சோதரி மாமகேதரி மாலவந்தோதரி உமாபகேதரி மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஓடி வரும் இங்கே சபைக்கு கொண்டு ஆடி வரும் மனம் பலமே மோடி வரும் எங்கடி கரைக்கு கொண்டு பாடி வரும் அண்டம் வைத்தார் மனதில் ஆடி வரும் நாட்டம் வைத்தார் மனதில் ஆடி வரும் அண்டம் வைத்தார் மனதில் ஆடி வரும் நம்பிக்கையால் போலும் ஓடி வரும் நம்பிக்கை நாள் போரும் ஓடி வரும் வாழ்வு தரும் நல் வாழ்வு தரும் மனமும் நலமும் வணக்கமும் செல்வாக்கு வல்லமை கணவனியே முக்கண்ணரே அயலூர் முருகனுக்கு மூத்தவனே வல்லமை கணவனே முக்கண்ணனே புவனேஸ்வரி புண்ணியனே புவனேஸ்வரி பெற்ற புண்ணியனே மந்திரத்தில் பெரியவனே மந்திரத்தில் பெரியவனே வாழ்வு தரும் வாழ்வு தரும் வளமும் நலமும் செல்வாக்கு தரும் வணக்கம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் அல்லல் போம் பல்வினை போம் சொல்வினை போம் பார் ஆளுகில் துயில் போனில்
என்று காட்டியவன் ஞானம் ஊட்டியவன் முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவன் ஞானம் ஊட்டியவன் எண்ணும் எழுத்தும் இரு கண்களின்றி வாழ்வில் என்று சொன்ன அம்மை பாட்டி ஓட்டிருந்த ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். குரலுக்கு மறுவேன் கீதையிலே கண்ணன் பார்ப்பவர் தன்மைக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். அழைத்தவர் குரலுக்கு வருவே அழைத்தவர் குரலுக்கு வருவே பார்ப்பவர் பாரதத்தில் அழைத்தவர் குரலுக்கு வருவே காட்டடித்தால் அவன் கடுமலை அவன் உடையவா காட்டடித்தால் அவன் கடுமலை அவன் உடையவா கையாவா அழைத்தவர் குரலுக்கு வருவே என்றார் கீதையிலே கண்ணன். சிறையினிலே தான் அவன் பிறந்தான் மலையிலே மனை புகுந்தான் அவன் பிறந்தான் மலையில் மனை புகுந்தான் உறவறியாதே குழந்தைக்கெல்லாம் உறவினாலே அவன் வருவான் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றார் கீதையிலே கண்ணன். அடையா கனவு அவன் அவன் அடைய
துலங்க வரும் தேவர் மகான் வருகை கண் பட்ட இடம் பூமலரும் பொன் மகனே வருகை அது பொன் மகனே வருகை வருகை தொட்ட இடம் துலங்க வரும் தேவர் மகான் வருகை கண் பட்ட இடம் பூமலரும் பொன் மகனே வருகை அது பொன் மகனே வருகை வருகை கருணை என்ற தீபம் கருணை என்ற தீபம் இரு தாங்களில் ஏற்றிய தெய்வம் காலம் ஒரு நாட்கள் போற்றி வணங்கும் தெய்வம் காலம் தோறும் நாட்கள் போற்றி வணங்கும் தெய்வம் பூமுக தாமரை நீரே அருள் பொழிகின்ற செல்வம் நீயே பூமுக தாமரை நீரே அருள் பொழிகின்ற செல்வம் நீயே காலம் காத்தே மக்களுக்கு தெய்வம் இரண்டது நீயே மாடம் காத்தே மக்களுக்கு தெய்வம் என்பது நீயே முக்குல தெய்வம் என்பது நீயே தொட்ட இடம் முழங்கவும் தேவன் மகான் வருகை கள்பட்ட இடம் பூமலரும் பொன் மகனே வருகை அது பொன் மகனே வருகை வருகை இதயம் உன்னை பாடும் நல்ல எண்ணங்கள் மாலைகள் போடும் இதயம் உன்னை பாடும் நல்ல எண்ணங்கள் மாலைகள் போடும் நீங்கள் வாழ்ந்த நேரம் தேவதும் நகையாறுதல் கூடும் நீங்கள் வாழ்ந்த நேரம் தேவதும் நகையாறுதல் கூடும் வாழென்று தேடிடும் போதே எதிர் வருகின்ற செல்வம் நீயே வாழென்று தேடிடும் போதே எதிர் வருகின்ற வானம் காத்தே மக்களுக்கு தெய்வம் என்பது நீயே வானம் காத்தே மக்களுக்கு தெய்வம் என்பது நீயே குல தெய்வம் என்பது நீயே தொட்ட இடம் துலங்க வரும் தேவன் மகான் வருகை கள்பட்ட இடம் பூமலரும் பொன் மகனே வருகை அது பொன் மகனே வருகை நீ வருகை அவர்களுக்கு கூட்டாட வந்துட்டு கோமாளி
இந்த பாட்டு யாரு பாடுறது தெரியுமா? எங்களுக்கெல்லாம் ஆசனாகி விளைஞரக்கூடிய மறைந்த மாமேதி எங்களை பழையப்பட்டி ராமையா தாத்தா அவர்கள் அவர் பாடுவார். இந்த மாதிரி இப்போ வந்து வேகமா போகிறோம். கோமணி வந்துட்டேன், கொஞ்சம் ஆறு வந்துட்டேன், கொடியிருக்கு அனைவருக்கும் வணக்கம். அப்படி கிடையாது. அது நம்ம இப்ப இது இப்ப அப்ப எப்படி எப்படி பாடுவார் தெரியுமா? கோமாளி வந்துட்டேன், கோமாளி வந்துட்டேன், கொல்லாட வந்துட்டேன், கொடியிருக்கு அனைவருக்கும் வணக்கம் தந்துட்டேன். கோமாளி வந்துட்டேன், கொல்லாட வந்துட்டேன், கொடியிருக்கு அனைவருக்கும் வணக்கம் தந்துட்டேன், வணக்கம் தந்துட்டேன். கொள்ளை அடிப்போன் அடிக்கட்டும், கொள்ளை அடிப்போன் அடிக்கட்டும், கொள்ளையடி போன் அடிக்கட்டேன், கொஞ்சம் கும்மாளம் போடட்டும், புடிச்சு கும்மாளம் போடட்டேன். அதனாலே அதனாலே எங்கள் வாழ்வு விளையாடி எங்கள் மருவே நடக்காதே. நான் படிக்கிற அனைவருக்கும் அரசல் எல்லாம் தெரியாது, எல்லாம் தெரியாது, அரசல் எல்லாம் தெரியாது, எல்லாம் தெரியாது, அதில் அனுபவம் கிடையாது. துருவை கிடையாது. நானே நடிக்கிற நம்மளுக்கு எங்களுக்கு காற்றில் உள்ளொரு வேணுங்க. கோபால் வந்துட்டேன், கொத்தனார வந்துட்டேன், கூடியிருக்க அனைவருக்கும் வணக்கம் தந்துட்டேன், வணக்கம் தந்துட்டேன். ஆமா எப்படிண்ணே? ஏடா அவர் பிறந்தே மாதிரி இருக்கா நீ? அவர் பேரந்தே நானு பிறக்காதது ஒண்ணு தானே. எல்லாம் ஒரு இன்னொன்னு, நம்ம கலை குடும்பத்துல எல்லாருமே ஒரு குடும்பம் தான். அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒரே இருப்பதனால அதுல அட வாரு சபையோரே வயசுல பெரியவரே, வாரு சபையோரே வயலில் பெரியவரே, வாரு சபையோரே வயசுல பெரியவரே, வாரு சபையோரே வயலில் பெரியவரே, கூடு சபையோரே குடத்துல பெரியவரே, கூடு சபையோரே குடத்தில் பெரியவரே, அட வந்தனா மச்சப்பட குத்தனே, குத்தானி வந்தனா மச்சப்பட குத்தனே, குத்தானி மறுபடியும் வாங்கி வந்த மாசமுள்ள சந்தனம், மறுபடியும் வாங்கி வந்த மாசமுள்ள சந்தனம், சந்தனத்தை பூசிட்டு சந்தோஷமா பாருங்க, சந்தனத்தை பூசிட்டு சந்தோஷமா பேசுங்க, சந்தனத்தை பூசிட்டு சந்தோஷமா பாருங்க, சந்தனமா பாடுங்க. வெத்தலை வெத்தலை சிறியூரி வெத்தலை, சிறியூரி வெத்தலை, சிறியூரி வெத்தலை, அட வாங்கி வந்த ஒத்தையில வாங்கி போட பத்தலை, வாங்கி போட பத்தலை. ஐயா நீங்க வந்த பிள்ளை தானங்க, ஆமா நீங்க வந்த பிள்ளை தானங்க, பத்த பிள்ளை இருந்தாலும் விட மாட்டாங்க. அமைதி. பேரன்பு காட்ட பெரியவர்களுக்கும் பெரிய மதிப்பை சார்ந்த நமது தாய்மார்களுக்கும் அடாடா நாங்கள் எத்தனையோ ஊருக்கு நாடகத்துக்கு போயிருக்கோம்யா. நம்ம சிறியூர்ல மாதிரி இந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயும் பார்க்கலையா. கடலா உட்காந்துருக்குயா. சரி விரு, இன்னும் ஆள் வந்தான்னா வராம இருந்தான்னா வீட்டில் படுத்தான்னா நீ படுத்து வீட்டில் தூங்குனாத்தான் நமக்கு என்னையா. உட்காரு சாமி, என் தங்க பிள்ளை உட்காந்துரு சாமி. எல்லாம் 165 வேலை செய்யுதே உனக்கு. சரி சரி, கீழே விழுந்துராத 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 ஐயா ஐயா. ஊரு என் ராசா ஊரு ஊரா போயிடும். பார்த்துக்க, உன் பேர் வந்துடும் இங்கே. அப்படி போடு. தமிழ்நாடு அப்ப முடியாது. நான் ஆடுறது அதைத்தான் நினைச்சேன். நான் ஆடுறதுக்குள்ளே நீ ஆடிடுவோம் இருக்குது. பெரும்பட்டு பெரியவர்களுக்கும் பெருமதிப்பை சேர்ந்த வருங்கால வழிவர்களுக்கும் எதிர்காலிகளின் சிங்கங்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடிய இங்கு காவல் உறுப்பினை ஏற்று கடமை செய்வதற்காக வந்துள்ள நமது காவல்துறை அதிகாரிகளுக்கும் 64 கலைகளிலும் சிறந்த கலையாக கருதப்படும் இந்நாடகத்தை காண வந்திருக்கும் ஏனைய சுற்றுவட்டார கிராமத்தார்களுக்கும் நாடகம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வீட்டிலே படுத்துக்கொண்டு காதால் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் அவர் உட்கார மாட்டாருண்ணே. ஏன் சொல்லு, உட்காரதுக்கு விஷயத்தை சொல்ற. இந்த அப்புறம் சொல்றேன், அந்த கதை நான் சொல்றேன்னு. அது உட்கார விடாது. அதனால காலையில் காடு சென்ற மாலையில் விடுதல் ஏனைய விவசாய பெருடைய மக்களுக்கும் நமது கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையில் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி அமைக்க வேண்டிய முறையிலே சிறப்பான முறையில் ஒளி அமைத்திருக்கும் எங்களது பாசத்துக்குரிய சாமி ஆடியோஸ். இந்த பகுதியில் வந்து சாமின்னு சொன்னாலுமே குன்றாக்குடை என்ன சாமி 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 தான். குன்றாக்குடை ஊரை சொல்றா அண்ணே. குன்றாக்குடை
குன்றாக்கொடை சாமி. ஆனா குன்றாக்கொடை சாமின்னு சொன்னாலுமே இன்னைக்கு யாருமே வந்து குறை சொல்ல முடியாது. நான் வந்ததுமே பார்த்தேன். அண்ணே 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தேன். அப்பயும் நீங்கள் இதை மைச்சட்டு போட்டிருந்தீங்க. அந்த மாதிரி வருஷம் பூரா நீங்கள் இதை இந்த ஏன்னா உங்கள் ஊர் சொந்த ஊர். நீங்கள் அவங்க காசு கொடுத்தாலும் சரி காசு கொடுக்கலான்னு நீ பேசாமல் இருந்துக்குருவீங்க. அந்த மாதிரி நீங்கள் பாசத்தோடு நீங்களும் வர்றீங்க, நாங்களும் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சிறப்பான முறையில் இங்கு இந்த நாடகத்தை தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இங்கு சீரும் சிறப்பான முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எனது பாசத்தில் மேலான எங்களது பாசத்துக்குரிய ஆனால் அண்ணனை வந்து நம்ம எங்கே சொல்லணும்னா நம்ம இதில் சொல்லுவேன். இதில் நம்ம கோயில் கண்ணாப்பூரில். சரி. ஹலோ. எங்கள் அண்ணன் மாயகுல மாதவன்னு சொன்னாலுமே சொல்ல தேவையில்லை. அப்படியா உட்காந்து இன்னைக்கு வந்திருக்காருன்னா நம்ம ஊரை சிறப்பான முறை ஒளியில் இப்போ வந்திருக்காங்க. எங்களது மாயகுல மாதவன் அவர்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சார்பில் நன்றி. இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறு சிறப்பான முறை அமைத்து கொடுத்த எனது பாசத்துக்குரிய ராஜ நடிகை அன்பகா, உங்கள் வீட்டு பிள்ளை உங்களின் ஒருவராக நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி வரக்கூடிய அழகுருவிலை சேர்ந்த அன்பகா மணிமேகலை அவர்கள் சார்பிலும் எங்களது சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடு சார்பில் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். மாப்பிள்ளை தினேசே வணக்கம் சொல்லியாச்சு. இனிமேல் யாருக்கும் சொணக்க இருக்கப்படாது. ஏன்னா சொணக்க இங்க இருந்து நமக்கெல்லாம் வந்துடும் பிணக்கம். ஏன்னா இங்க பிணக்கம் வந்து நமக்கெல்லாம் வந்துடும் பிணக்கம். நீங்க எல்லாம் கலகலப்பா இருந்தாத்தே ஊரை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுவேன். ஏன்னா அவரு இந்த சிறியூர் மாநகரத்திலே எங்களது சிறியூர்னு சொன்னாலுமே எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலே அவர் செல்ல பிள்ளை. வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்திலே காலாத்துறையாக நடித்த எங்களது உடையப்பாப்பா அவர்கள். சிறியூர் உடையப்பா அவர்கள். அதே மாதிரி ரேசு மாடு வச்சிருப்பாரு. ரேசு மாட்டுல அவர் மாதிரி ஓட முடியாது. சரியா? அதை நான் அப்புறம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயும் சொல்றீங்க. அப்படியா? அன்னைக்கு நாங்கெல்லாம் வந்திருந்தோம். எங்களாம் உயிருக்கு உயிரானால எங்களுக்கு உயிர் அவரு. நான் அப்பாண்டு தான் இன்னமும் சொல்லுவேன். இப்போ நீங்க கூட வீட்டில் இல்லை, நான் போயிட்டு தான் வந்தேன். நன்றி வணக்கம். சிறப்பான முறையில் நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஐயா கோமாளிக்கு முதல் 2 வேலைங்க. என்னது? அண்ணன் ஒன்னும் எந்திரிக்க விடாம பார்க்கணும். அட ஆளுகளை எந்திரிக்க விடாம பார்க்கணும், சிலதை படுக்க விடாமையும் பார்க்கணும். இன்னைக்கெல்லாம் படுக்க முடியாது, பூரா சொன்ன தட்டிடும். ஏன்னு ஏழு பூரா வக்கல்ல கிடக்கு. சேச்சை பேச்சு ஒரு தள்ளி விடக்கூடாது. அந்த மாதிரி படுக்க விடாம பார்க்கறது நம்மளுடைய வேலை. சில பேர் போடுறோம்னு வந்திருப்பாங்க வெத்தலை வாக்கு. சில பேர் நாடகமாக்க நல்லா வந்திருப்பாங்க. 4 பேர் நாடகத்தை விட்டுவிட்டு நல்ல தண்ணி அடிச்சுட்டு 4 பேர் குத்து பண்ணணும்னு வருவாங்க. அது அவங்களால செஞ்ச உதவி. அதெல்லாம் வேற ஊர்ப்பா, அது வேற ஊர். ஆனால் நம்ம சிறியூரில் அப்படி கிடையாது. நம்ம சிறுவன் அது இன்னொன்று சிவன் கோவில்னு சொன்னாலுமே பரமசிவன் சிவன் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா இன்னைக்கு மகா சிவராத்திரி உற்சவ விழா முன்னேற்றக்கு வச்சிருந்திருப்பாங்க. நம்ம எல்லாம் தேதி அடைக்கல இன்னைக்கு வச்சிருந்திருக்காங்க. அதனால நமது அன்பு உள்ளங்களுக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு யாரை மனைந்தாலும் மறக்கலாட்டியும் நமது பசுமன் ஊனா முத்துராமலிங்கத்தை தவிர மறக்க முடியுமான்றதுனால அவருடைய புகழை பாடிவிட்டு கதையை தொடங்குவோம். பாடி தெரிய பச்சை கிளிய செல்லம்மா தவறைய பாட்டு ஒண்ணு பாடி வாரி செல்லம்மா. அடி பாடி தெரியும் அடி பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா பாட்டு ஒண்ணு பாடி வாரி சொல்லம்மா. ஐயா பாடி தெரியும் இப்ப பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா தவறைய பாட்டு ஒண்ணு பாடி வாரி செல்லம்மா. அவர் பசுமொழியில் பிறந்தவர் தானம்மா, அவர் பசுமொழியில் பிறந்தவர் தானம்மா, அவர் திருநகரில் வாழ்ந்து வந்தார் தானம்மா. அப்படி பாடி தெரியும் ஐயா பாடி
பெத்தெடுத்தது யாரம்மா எங்கள் தேவர் மகன் ஒருவர் என்று கூறம்மா இந்திராணி பெற்ற செல்வம் செல்லம்மா தேவர் இவனுக்கு இவன்தான் என்று சொல்லம்மா இந்த உலகமெல்லாம் போற்றுவது யாரம்மா இந்த உலகமெல்லாம் போற்றுவது யாரம்மா எங்கள் உத்தமராம் தேவர் மகன் தானம்மா அப்படி பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா தேவரைய பாட்டு ஒன்று பாடுவாரே கேளம்மா ஊருக்காக உழைத்தவர் யாரம்மா நம்ம ஊருக்காக உழைத்தவர் யாரம்மா எங்கள் உத்தம்மா தேவர் என்று கூறம்மா இந்த உலகமெல்லாம் போற்றுவது யாரம்மா இந்த உலகமெல்லாம் போற்றுவது யாரம்மா எங்கள் முக்குலத்து தேவர் என்று தானம்மா அப்படி பாடி தெரியும் ஐயா பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா தேவரைய பாட்டு ஒன்று பாடுவாரு கேளம்மா ஈடிராது நமது தலைவர் செல்லம்மா ஈடிராது நமது தலைவர் செல்லம்மா உலகில் இவருக்கு இவதான் என்று சொல்லம்மா செல்லம்மா பாடி தெரியும் ஐயா பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா தேவரைய பாட்டு ஒன்று பாடுவாரு கேளம்மா ஆடு சுத்த கதறணிதா செல்லம்மா ஆடு சுத்த கதறணிதா செல்லம்மா பெண் ஆசை இல்லா துறவியானார் செல்லம்மா சொல்லம்மா பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா தேவரைய பாட்டு ஒன்று பாடுவாரு ஈடிராத நமது தலைவர் செல்லம்மா உலகில் இவருக்கு இவரான் என்று சொல்லம்மா செல்லம்மா பாடி தெரியும் அடி பாடி தெரியும் பச்சை கிளியே செல்லம்மா தேவர் பாட்டு ஒன்று பாடிவாடி செல்லம்மா நாடு ஓட்டு நல்ல தலைவர் யாரம்மா நம்ம நாடு ஓட்டு நல்ல தலைவர் யாரம்மா எங்கள் முக்குலத்து தேவர் என்று கூறம்மா நாடு ஓட்டு நல்ல தலைவர் யாரம்மா இந்த அகிலமெல்லாம் போற்றுவது தானம்மா இந்த அகிலமெல்லாம் போற்றுவது யாரம்மா இந்த அகிலமெல்லாம் போற்றுவது யாரம்மா எங்கள் முக்குலத்து தேவர் என்று கூறம்மா அப்படி பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா தங்கள் தேவரையா பாட்டு ஒன்றும் கேளம்மா இந்நகரத்திலையும் பொன்னகரமலாக கூடிய தாயனூரை சேர்ந்த அன்பு சகோதரர் தனபாண்டி அவர்கள் இப்பாடலை பாராட்டி 50 ரூபாய் அன்பு சகோதரர் பப்பன் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்குகிறார்கள். அன்பார்ந்த உறவினர்களே, சிறிய கிராமத்தின் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் கிராமத்தின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். இங்கே கலை சிறந்த நடிகர்களுக்கு அன்பளிப்பு அளிக்க வேண்டும் என்றால் கிராமத்தின் சார்பாக மணிகண்டன், ஜெயக்குமார் என்பவரை நாங்கள் இங்கே உரிமைப்படுத்திக் கொள்கிறோம். அவர்கள் மீது அவர்களுடைய நீங்கள் அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களிடம் கொடுங்கள். அவர்கள் உரியவர்களிடம் அன்பளிப்பை கொடுப்பார்கள் என்று கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஹலோ 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 என்ன ஏதுப்பா என்ன அண்ணனும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மண்டகத்திலே பகுதூர் வழியாக நடித்து புகழ்பெற்ற எனது அன்பண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நீங்க சொன்னது மாதிரி அன்பளிப்பு கொடுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் இங்கே அண்ணன் சொன்னது மணிகண்டன் அண்ணன், அடே ஊரை சொல்றா, சிறியூர் செல்லத்துறை. சிறியூர் செல்லத்துறை எங்கள் பகுதூர் வெள்ளை. அந்த மாதிரி செல்லத்துறண்ணே, மணிகண்டண்ணே, அதுக்கடுத்தாருண்ணே ஜெயக்குமார் அண்ணா அவர்களிடம் 3 பேர்த்திட்ட கொடுங்க. எங்களுக்கு அன்பளிப்பு அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு அண்ணா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் எனதும் சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பில் நன்றி கலந்து வணக்கம் 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 வணக்கம். இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்பொழுது யூடியூப் எடுத்துக்கிருக்காங்க. நம்முடைய சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு பூரா இந்த இது ஒளிபரப்பாக. ஆகவே அனைவரும் ஒரு தவறான இதாக போய் இன்னும் எல்லாரும் மேடையில் ஏறி பேசுகிறாங்க தெரியும்.
அதுக்காக ஒரு 2 பேரை வந்து நாங்கள் நியமிச்சிருக்கோம். நீங்கள் வந்து அதை நீங்கள் உரியவருக்கு கொடுத்து நீங்கள் அன்பளிப்பு அளிச்சுக்கோங்க. சரி, நன்றி 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 நன்றி. ம், யார் மேடைக்கு வர வேணாம்ப்பா, நாங்கள் பார்த்துக்கணும். எங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்க வேணாம், ஒன்றும் வேணாம். நீங்கள் அண்ணே, அமைதி. நீங்கள் அன்பளிப்பு கூட கொடுக்க வேணாண்ணே, உங்களுக்கு ஆதரவு இருந்தால் எங்களுக்கு போதுமனே. இந்நகரத்திலே பன்னகரமலாகக்கூடிய ஸ்ரீ ஈஸ்வரர் துணை, ஸ்ரீ பிள்ளையார் துணை. ஏய்! சரி 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 ஆசாரம் கொலையாம. ஏப்பா, எந்த காலத்தில் பிள்ளையார் ஆடி இருக்காரு? இல்லை, ஈஸ்வரன் கூட ஆடிடுவாங்க. இந்த பிள்ளையார் என்னைக்கு ஆடி இருக்காரு? சரி, இருக்கட்டும், நன்றி. ஆடிக்கிட்டே தான் இருக்காரு. ஸ்ரீ முருகன் துணை, ஸ்ரீயூர் நாட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ பரமசிவன் கோவில் காமன் பாண்டிகை உற்சவ விழாமேட்டும் நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருகிறவர்கள் நாங்கள் அன்போடு அழைக்கப்படுகிறோம். மாசி மாதம் 14ஆம் தேதி 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோயில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்று தினத்திலே நடக்கக்கூடிய நாடகம் தென்பாண்டி செம்மை என்ற வெற்றி முரசு வரக்கூடிய வீரனே வெள்ளையனே வெளியேறு என்று வீர முழக்கம் என்றக்கூடிய வீரபாண்டிய கட்டப்பம் என்ற நாடகம். நேத்ராதே வருஷத்தில் ஒரு நாள் சாமி கும்பிட்றான், சந்தப்படாமல் இருக்கப்பா. நாங்கள் நடத்திக்கிட்டு தான் இருப்போம், அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. என்ற தினத்திலே நடக்கக்கூடிய நாடகம் சத்திய ஹரிச்சந்திரன் என்ற நாடகம் வெகு அரசுக்கு அணைக்கு உள்பட்டு சிறப்பாக நடைபெறும். மிக்க மகிழ்ச்சி செய்கிறோம். இந்நாடகத்திலே பங்கேற்கக்கூடிய நடிகர்கள் சென்றரமலா சிறப்பாகக்கூடிய இந்நகரத்திலையும் புனரமலாகக்கூடிய நடிப்பேச நாயகன் நடிப்பேச திலகம் என்று தனக்கென்று பாராட்டப்படக்கூடிய இந்த தினத்திலே புகழ்பெற்றக்கூடிய எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவருமான நமது ராமநாடு அருகாமுள்ள காவனூரைச் சேர்ந்த அன்மனார் BN கணேச பாண்டியன் அவர்கள் இவ்வாறு உங்கள் முன் சோகத்துடன் காட்சியளிக்க காத்து கொண்டிருக்கும் கணேசமணியில் ஹரிச்சந்திரன் அடிக்க காத்து கொண்டிருக்கிறார். வசன பேரரசி வசன சக்கரவர்த்தி என்று இன்று தினத்திலே தனக்கென்று புகழ்பெற்றக்கூடிய எங்களது பாசத்துக்குரிய இசை குயில் அன்பக்கா பெருநாளி அருகாமல் உள்ள ராஜகோபாலபுரத்தை சேர்ந்த K மகேஸ்வரி அவர்கள் இவ்வாறு சந்திரமதியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் அமைச்சராகி விளங்கக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பப்பா விளாத்திகுளம் அருகாமுள்ள அரியநாயகபுரத்தை சேர்ந்த நகுலன் அவர்கள் இவ்வாறு சத்திய கீர்த்தியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அனைவரையும் இவ்வரங்க மடையிலே நான் அடிமை வேலை வாங்கி விடுவேன் என்று அவளோடு துடித்துக் கொண்டிருக்கும் எங்களது பாசத்துக்குரிய அன்பனா எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் உறுப்பினருமான செயற்குழு உறுப்பினருமான நமது திருப்பாசக்தி அருகாமுள்ள கட்டிக்குளத்தைச் சேர்ந்த டி காளிலிங்கம் அவர்கள் இவ்வாறு விஸ்வாமுத்தர் வீரவாகு காலகண்டராக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் எங்களுக்கு திக்கவேரி சிமை கொண்டவர் ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பனா நமது எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமான நமது திருப்போணம் அருகாமுள்ள ஏனாதியைச் சேர்ந்த AP கலைவாணன் அவர்கள் இவ்வாறு ஆறுமணியம் அன்பின்பார் கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு முருகன் வாழும் வீடாறு முகம் பார்த்து இறங்கு வேறாறு கந்தன் கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு முருகன் வாழும் வீடாறு முகம் பார்த்து இறங்கு வேறாறு கந்தன் கருணை முகங்கள் ஓராறு துணையோடி ஐயனின் வடிவேலை தொழுவதென்று வேறல்ல வேலை துணையோடி ஐயனின் வடிவேலை தொழுவதென்று வேறல்ல வேலை வினையை தீர்ப்பது புகழ் வேலை வினையை தீர்ப்பது புகழ் வேலை வேலை போற்றுதல் நாவின் வேலை கந்தன்
கருணை முகங்கள் ஓராறு அடியார்கள் மனைவி அவன் கோவில் அன்பே ஆலய தலைவாயில் அடியார்கள் அகமே அவன் கோவில் அன்பே ஆலய தலைவாயில் குடியாய் இருப்பான் குறை தீர்ப்பான் குடியாய் இருப்பான் குறை தீர்ப்பான் குமரன் நம் குடியை வாழ வைப்பான் தந்தன் கருணை முகங்கள் ஓராறு காற்றும் கரங்களும் ஈராறு முருகள் வாழும் வீடாறு முகம் பார்த்து இறங்கி வேறாறு தந்தன் கருணை முகங்கள் ஓராறு பெட்டிக்காரா ரொம்ப கெட்டிக்காரா. ஏன்னா எங்கள் அண்ணன் இன்னைக்கு எத்தனையோ நாடகத்தில் பேரும் புகழும் புகழ்பெற்றவர். அந்த மாதிரி இன்னைக்கும் பேரும் புகழமாக தான் இருக்காங்க. அன்பண்ணா அவர்களுக்கு நன்றி. அது மட்டும் இல்லை, மிருதங்கத்தில் இன்னைக்கு வாய்ச்சி கொண்டிருக்கோம் என் மாப்பிள்ளை என்ன ஜெயராஜ் அவருடைய மாமனார் தான் எங்கள் அன்பண்ணா கலைவாண அண்ணன் அவர்கள். அவர்களுக்கும் எனது அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். அவர்கிணையாக கோடியடி குமரன் அவர்கிணையாக பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் எங்களுக்கெல்லாம் ஆசானை விரைவரக்கூடிய மானாமதுரை அருகாமுள்ள அரச குலத்தைச் சேர்ந்த எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் தலைவருமான அவருடைய சிஷியனுமான எனது அன்பண்ணா திருப்போணம் அருகாமுள்ள இடையவெட்டியைச் சேர்ந்த பி கண்ணன் அவர்கள் இவ்வாறு நம்முடைய மிருதம் போல கண்ணா, உண்மையிலேயே இதை யாருக்கு பெருமை சொல்லணும்னா எங்கள் அண்ணன் சாமி ரேடியோ சுட்டுக்கு தான். உண்மையிலேயே அருமையாக உண்மை பெருமைக்காக சொல்லணும். இந்த வெட்ட வெளியிலையும் சிறப்பான முறையில் நீங்கள் அமைத்திருக்கீங்கன்னா பெரிய ஒரு தைரியம் தான். அன்பண்ணா சாமி ஆடியோ சாமி அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அவர்கனையாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய போலி என்று சொல்லக்கூடிய எனது அன்பு மருமகனுமான மணப்பாறையைச் சேர்ந்த எஸ்பி டான்சர்களே புகழ்பெற்ற எஸ்பி சத்யபிரியா அவருடைய புதல்வருமான எனது அன்பு மருமையன் மணப்பாறையைச் சேர்ந்த தினேஷ் அவர்கள் இவ்வாறு ஆல்ரவுண்ட் அணிக்கல் ராவ்.
பலே 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 மாப்பிள்ள ஓடி வித்தியாசமான அடிதாயா. ஏன்னா இந்த வயசுலயும் இந்த போடு போட்டீங்கன்னா இன்னும் காலம் இன்னும் நிறைய கிடக்கு. இந்த வயசுல என்ன 60 வயசு ஆச்சு அவனுக்கு? இல்லையா, இந்த 16 வயசுலயும் இந்த போடு போட்டீங்கன்னா அந்த 60 வயசுலயும் வில்லம் படிச்சிருவ. சரி, நன்றி, வணக்கம். ஏண்டா இன்னைக்கு என்ன மாடு குத்த மறந்துட்டு தெரியுது? மாடு குத்த மறந்துட்டு தெரியுது என்ன? அதற்கடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் தாயின் தகப்பனாக தளமாக இசைக்க வந்திருக்கும் பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருச்சுழி அருகாமுள்ள புளியங்குளத்தைச் சேர்ந்த எனது அன்பப்பா நமது தி குருசாமி அவர்கள் இவ்வாறு நம்மிலே தாளம். இப்போ தானே மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி இருக்குது. அதான் பாதி கருது அடுத்திருக்காக பாதி கருது இன்னும் கிடக்குது. சரி, இருக்கட்டும். அதற்கடுத்தபடியாக தானத்திலே தானம் சிறந்த தானம் அன்னதானம். ஆனால் உண்மையிலேயே நம்ம இது சிறியூர் நாடு அருமையான சாப்பாடு அன்னதானம் எப்படி சிறப்பாக போட்டாங்க பார்த்தீங்களா? ஆனால் எத்தனை கூட்டு அடையப்பா. அந்த மாதிரி எங்களுக்கு சிறப்பான முறையில் உணவளித்த நமது சிறியூர் நாடு கிராமத்தார்களுக்கும் மற்றும் நமது தேவர் பேரவை அன்பு நற்பணி மன்றத்தார்களுக்கும் எங்களை சார்பிலும் கலைக்குழு சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை சென்று ஒரு தொத்த நடிகராக வந்தாலும் கூட அதுல பேர் வாங்கி கொடுக்கறது யாரு? மைச்செட்டு ஒண்ணுதான். ஏன்னா எங்களுக்கு தொண்டை கட்டி வந்திருந்தாலும் கூட அந்த இடத்துல ஏத்து கொடுக்கறது யாரு? என்ன மைச்செட்டு தான். அந்த மாதிரி சிறப்பான முறை மைக்கில் குறிக்க டீப்பு நல்ல டாப் சொல்லக்கூடிய ஒளி அமைப்பாளர் இந்த நேரத்தில் இவ்வாறு வட்டாரத்திலே தலைக்கன்று புகழ் பெற்றக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பண்ணா சாமி ஆடியோஸ். சாமி 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 இந்த மாதிரி அமைஞ்சிச்சா எங்களுக்கு நல்லா பாடுறதுக்கு கொஞ்சம் தோணும். இல்லைன்னா 5 பாட்டு பாடுறது 2 பாட்டு பாட்டோட உள்ள ஓடி போயிடுவோம். எல்லாமா டேய் எல்லாம் மட்டும் முடிவிட்டு போகும். அப்புறம் அந்த மாதிரி சிறப்பான ஒளியில் அமைத்து கொடுத்த சாமி ரேடியோ சேவர்களுக்கும் மற்றும் இங்கே பணிபுரிந்த ஆபரேட்டர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஐயா, என்னடா பப்பனுக்கார வந்து அருவியா அறுத்துக்கிட்டு கிடைக்கும். எப்படா இந்த முகரை உள்ள போயிட்டு அடுத்து டான்ஸ்கார பிள்ளைய காமிப்பேன் அப்படி பூரா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் அறுக்க மாட்டேன், நீங்க பொறுக்க மாட்டேன்றதுனால இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை எப்படி பிள்ளைன்னு ஆடல் அரசை அபிநக சுந்தரி அபிநக மொட்டு என்னடாது இளை சிட்டு வாலிபரது மனதை பருவசமடை செய்யும் நாட்டிய தாரி என்று சொல்லக்கூடிய நமது மதுரையைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ அவர்கள் இவர் டான்ஸ் காமி கட்டில் போட்ட இடத்திலே தொட்டில் போட்டு வைப்பாளோ கடமையிலே காதல் நெஞ்சு கட்டி போட்டு வைப்பாளோ. கட்டில் போட்ட இடத்திலே தொட்டில் போட்டு வைப்பாளோ கடமையிலே காதல் நெஞ்சு கட்டி போட்டு வைப்பாளோ. இருவருக்கும் இடையிலே பிள்ளை வந்து படுப்பானா ரகசியமா தொடும் போது குரல் கொடுத்து விழிப்பானும் காது கொடுத்து கேட்டு அகா குவா குவா சத்தம் கணவனுக்கு கிட்டாது அவ குழந்தைக்கு தான் முத்தம். புரியுதா? முடிஞ்சானே ஏனே? ஆமா. என்ன பாட்டு பாடுனீங்க? எப்படி சொன்னீங்க? திருப்பி சொல்லுமா. ஒரு வரியை மட்டும் சொல்லுங்க, அடுத்து நான் வந்துடுறேன். கட்டில் போட்ட இடத்தினிலே கட்டி போட்ட இடத்திலே தொட்டி போட்டு கட்டில்ரா கட்டிலா கட்டி இல்ல கட்டிலா கட்டில் மெத்தின்னு வச்சுக்க. மெத்த. ஆமா. அந்த மெத்தையில போட்டு தொட்டி கட்டி ஆட்டையில அது குவா குவா சத்தம். ஆமா. அது யாருமே போனது? அதுக்கு முன்ன ஊரா உனக்குதான் முத்தம். குழந்தை வந்துருச்சுன்னா குழந்தைக்கு தாண்டா முத்தம்.
போங்கண்ணே. உனக்கு ஒரு எத்து கொடுத்துரு, எட்ட போடாண்டு கை ஒண்ணு. அண்ணே கல்யாணம் பண்ணிட்டோம்னா முத்தம் நமக்கு. ஆமா. கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சுன்னா குழந்தைக்கு தான் முத்தம். ஆமா. அந்த மாதிரி சிறப்பாக பாடிய அந்த பாடலுக்கு எங்க அன்பண்ணா நமது கலைவாணன் அவர்களுக்கு நன்றி. அந்த வனத்தை சென்று கிராம பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருவார்கள். இப்படிக்கு நமது தேவர் பேரவை சிறியூர் நாடு மற்றும் சிறியூர் கிராம பொதுமக்கள் சார்பாக கட்டி சென்று பணி ஆரம்பிக்க நன்றி வணக்கம். இந்த நோட்டீஸ் உபயமாக சிறப்பாக அமைத்து அடிச்சு கொடுத்த நமது பி யாகப்பன் அம்பலம் சிறியூர் நாடு அன்பண்ணா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த எங்களது பாசத்துக்குரிய அன்பக்கா கூப்பிட்ட குரலுக்கு ஓடியக்கூடிய ராஜ நடிகருமான அரிச்சந்திர நாடகத்திலே சந்திரமதியாக நடித்து புகழ் பெற்று வந்து கொண்டிருக்கும் சகலகா வல்லவன். நிறைய நாடகம் எனக்கு தெரியும், எல்லா நாடகமும் தெரியும். அன்பாக்கா மணி நமது அலர்களை சேர்ந்த எங்களது மணிமேகலின் அக்கா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, வேறு எந்த நாடகமாக தான் சரி, வள்ளி திருமணம், ஹரிச்சந்திரா, பவளக்கொடி, சத்யாவன சாவித்திரி, வீரமண்டிய கட்டபோன், முத்தானமன், மகமாயி, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, புங்க மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம். என்ன அது ஆலமரத்தில் இருந்து படிக்கிற பாடம் படிக்கிறது. எந்த நாடகமாக இருந்தாலும் சொல்லுங்க, எங்க அக்கா மணிமேகலை காட்ட. ஆமா. குறைந்த செலவிலை சிறந்த நடிகர் நடத்த நன்றி. பணி ஆரம்பிக்கின்ற நன்றி வணக்கம். உங்கள் முன்பாக பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு தெரிந்தவனா இருந்தாலும் கூட தெரியாதவனா இருந்தாலும் கூட இந்த மேடையிலே ஒரு 5 வருடத்துக்கு முன்னாலே இனி இந்த மேடையில அறிமுகப்படுத்தியவர் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இந்த மண்ணின் மைந்தன் சிறியூர் நாடு கண்ட எனது அன்பப்பா எங்களது கட்டபொம்மு நாடகத்தை புகழ் பெற்று வந்த உடையப்பா அவர்கள் இந்த நாடகத்துல சிறியூர் உடையப்பா அவர்கள் முதலையும் சொல்றேன், சிறியூர் தான் சொல்லுவேன், திருப்பி சொல்லு. சிறியூர் உடையப்பா அவர்கள் இந்த மேடையில ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அறிமுகப்படுத்தினாங்க. என்னை தவிர நாடகம் என்னை தவிர யாருக்குமே நாடகம் கொடுக்க மாட்டாரு, எனக்கு மட்டும் தான் கொடுப்பாரு. அதே மாதிரி நமக்கும் தான் அவர் இருக்க தட்டி எனக்கு நாடகம் கொடுத்தாரு. அந்த மாதிரி நாடகம் இந்த ஊர்ல நாடகம் ஆரம்பிச்சது அவர் தான். ஆமா, உடைப்பானன் தான். ஆமா. அந்த மாதிரி சிறப்பான முறையிலே அன்பு அப்பா அவர்களின் சார்பாகவும் உங்கள் முன்பாக பப்புனான் எடுத்துக் கொண்டிருக்கும் மதுரை விமான நிலையம் அருகாமல் உள்ள நல்லூரை சேர்ந்த விபி முத்துவேல் உங்கள் பப்புனாகவும் இன்னும் பல விடங்கள் நடிக்க காய்ச்சல்கின்ற என் பணி ஆரம்பிக்கின்றேன். நன்றி வணக்கம் 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 வணக்கம். என்னப்பா பொம்பளை பிள்ளைக்கு கட்டிலாம் போட்டு பாடுனீங்க. ஆமா. இப்ப எனக்கு எதுனாலும் பாடுவீங்களா? என்ன பாட சொல்ற? என்ன தூய் பாட சொல்றியா இல்ல இறங்கி பாட சொல்றியா வாழ்த்தி பாட சொல்றியா? அது உங்களுடைய பிரபு. சரி, உன் பேர் என்ன? என் பேர் முத்துவேல். உனக்கு பத்த கிடக்க ஒரு பாட்டு பாடு. முதல்ல தூக்கி பாடுங்க. இல்ல முதல்ல வாழ்த்துங்க. வெற்றிவேல் அது வீரவேல், வெற்றிவேல் அது வீரவேல், சுற்றி நிற்கும் பகை துரத்தும் சுற்றமையன் கை கொண்டவேல். வெற்றிவேல் அது வீரவேல், வெற்றிவேல் அது வீரவேல். பற்று வைத்தவன் பற்றி நிற்கும் சக்திவேல், பற்று வைத்தவன் பற்றி நிற்கும் சக்திவேல், குத்தம் யாவும் எட்டி தள்ளும் குமரவேல் ஊர் முத்துவேல். வெற்றிவேல் அது வீரவேல், வெற்றிவேல் முத்துவேல். நன்றிங்கண்ணே அண்ணே. இப்ப என்னை பத்தி பாடிட்டீங்க, என் பேரும் வந்துருச்சு, எங்க வாத்தியார் பேரும் வந்துருச்சு. சரி, அதனால உங்களுக்கு மனமார்ந்த வாத்தியார் பேர் என்ன? எங்க வாத்தியார் பேர் வீரவேல். வீரவேல் வீரவேல். அதைத்தானே முதல் சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி தானே என் பேர் வந்துச்சு. நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. சரி, அதனால நீ கொஞ்சம் தூக்கி பாடுங்கண்ணே. நீ பாடக்கூடாதா? ஏண்ணே நீ வேணாமா? நீ வேணாம். சரி நன்றிண்ணே. தூக்கிட்டு மனுஷன் நீ போய் இறந்த சம்பந்தம் பாட சொல்லியாடா? அதெல்லாம் வேணாம். நீங்க ஒரு ஆள் வந்தா தானே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஒரு நாடம் கொடுக்கணும், இப்படிதான் கிடையாது. நீ என்ன நம்ம பேசுற அதனால என்ன விடுங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கூட பொம்பளை பிள்ளை வெளியே அனுப்பி வைக்கிறதுனால இன்னைக்கு நீங்களே எப்படி இருந்தாலும் கூட எத்தனை எண்ணம் போல ஊருக்குள்ள வர்றது, எத்தனை எண்ணம் போல இருக்குது வண்ணக்கொடி. சிறியோருக்கு
பசுமோன் ஊனாமுத்துராமலிங்கம் எத்தனை என்ன போல இருக்குது பார் வண்ணக்கொடி. என்ன போல இருக்குது பார் வண்ணக்கொடி. எத்தனை என்ன போல இருக்குது பார் வண்ணக்கொடி. திருவுரு கிராமத்தில் பறக்குது தங்கக்கொடி. பத்தரமாத்த தங்கம் எங்கள் முத்துராமலிங்கம். இவர் பத்தரமாத்த தங்கம் எங்கள் முத்துராமலிங்கம். ஏகனே பொன்னே தங்கரத்தினமே. ஏகனே பொன்னே தங்கரத்தினமே. பச போல பெருந்தவரா திருநகரில் மாண்டவரா. பசும்பொன்னி பிறந்தவரா பாம்போலுக்கு சிறந்தவரா. பச போல பெருந்தவரா திருநகரில் மாண்டவரா. மக்களுக்கு மக்களாக மனிதராக காட்சி தந்தார். பத்தரமாத்த தங்கம் எங்கள் முத்துராமலிங்கம். அவர் பத்தரமாத்த தங்கம் எங்கள் முத்துராமலிங்கம். ஊருக்கு உழைத்தவரா உண்மையிலே மாண்டவரா. ஊருக்கு உழைத்தவரா உண்மையிலே வாழ்ந்தவரா. ஊருக்கு உழைத்தவரா உண்மையிலே மாண்டவரா. மக்களுக்கு மக்களாக மனிதராக காட்சி தந்தார். பத்தரமாத்த தங்கம் எங்கள் முத்துராமலிங்கம். அவர் பத்தரமாத்த தங்கம் எங்கள் முத்துராமலிங்கம். நாடு ஒட்டு நல்ல தங்கம் நாமடங்கம் சொக்க தங்கம். கொடி நாடுபொரு நல்ல தங்கானால் வழங்கி சொக்க தங்கம். நாடு ஒட்டு நல்ல தங்கம் நாமடங்கம் சொக்க தங்கம். மக்களுக்கு மக்களாக மனிதராக காட்சி தந்தார். சித்தரமாத்த தங்கம் எங்கள் முத்துராமலிங்கம். அவர் பத்தரமாத்த தங்கம் எங்கள் முத்துராமலிங்கம். எத்தனை என்னவோ இருக்குது பார் வண்ணக்கொடி. சிறியூர் கிராமத்தில் பறக்குதுங்க தங்கக்கொடி. பத்தரமாத்த தங்கம் எங்கள் முத்துராமலிங்கம். அவர் பத்தரமாத்த தங்கம் எங்கள் முத்துராமலிங்கம். ஆசையில்லா மாமனிதே அழகிய தேவன் சொல்லி அதை மறுக்க நாட்டினிலே எவரும் பிறக்கவில்லை. ஆசையில்லா மாமனிதே அழகிய தேவன் சொல்லி அதை மறுக்க நாட்டினிலே எவரும் பிறக்கவில்லை. கண்ணியமும் கடமையிலும் தவறே இல்லை. கண்ணியமும் கடமையிலும் தவறே இல்லை. அந்த கருணை தெய்வம் தேவ மகான் கூறும் இனிய சொல்லி. கருணை தெய்வம் தேவன் மகான் கூறும் இனிய சொல்லி. ஆசையில்லா மாமனிதே அழகிய